அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அருளும் பாதுகாப்பும் நம் அனைவரின் மீதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று மனமாரி துஆ செய்கிறேன். இன்றைய இந்த நினைவூட்டலில் உங்களையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கும் ஒரு பொறுமை நிறைந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தும் 2 சிறப்பான அமல்களைப் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். மனிதன் இந்த உலகில் வாழும் வரை அவனுக்கு சோதனைகளும் சவால்களும் இருக்கும். சில சமயம் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அந்த நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் ஆர்வம், உற்சாகம், மன உறுதி இல்லாமல் போய்விடும். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், குறிப்பாக நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் மரணம் நம்மை உள்ளுக்குள் உடைத்துவிடும். அந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பவர்களும் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட இரு நிலைகளுக்கும் அல்லாவின் அழகிய நாமங்களில் ஒன்றான யா முஹைமினு என்பதன் மூலம் ஒரு ஆன்மீக தீர்வை இன்று பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அமல், உள்ளத்தில் வெளிச்சத்தை நாடுபவர்களுக்காக. சிலர் தொழுகை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைப்பார்கள். நாளை முதல் சரியாக 5 நேர தொழுகை செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள். குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த எண்ணம் செயலில் மாறுவதில்லை. மனதில் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு தாமதம், ஒரு உள்நிலை தடக்கம் இருக்கும். உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, ஆனால் அதற்கு உயிர் கொடுக்கும் உற்சாகம் இல்லை. இவ்வாறானவர்களுக்கு தினமும் 200 முறை யா முஹைமினு என்று ஓத வேண்டும். இந்த திக்ரை ஓதும்போது அருகில் ஒரு தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொள்ளுங்கள். 200 முறை மனக்குவிப்புடன் அல்லாவின் மேல் முழு நம்பிக்கையுடன் ஓதுங்கள். ஒவ்வொரு முறை ஓதும் போது அதன் அர்த்தத்தை சிந்தியுங்கள். எல்லாவற்றையும் கண்காணித்து பாதுகாக்கும் அதிபதி அல்லாஹ் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 200 முறை முடிந்த பின் அந்த தண்ணீரில் மெதுவாக ஊதிக்கொண்டு அந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். இந்த அமலை தினசரி தொடர்ச்சியாக செய்யுங்கள். சில நாட்களில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். தொழுகைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் தொழுகைக்கு போகாமல் இருந்தால் அமைதி இல்லாத நிலை உருவாகும். குர்ஆன் ஓத வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அல்லாமல் குர்ஆன் ஓதாமல் நாள் முடிந்தால் மனம் குற்ற உணர்வை உணரும். இது தான் உள்ளத்தில் வெளிச்சம் ஏற்படுவதற்கான ஆரம்ப அறிகுறி. அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் நூரை ஊற்றுவான். சோம்பேறித்தனம் குறையும். ஈமானின் இனிமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மைக்கும் உள்ளம் முனைந்து செல்லும். இரண்டாவது அமல், ஆழமான கவலைகளால் மனம் சோர்ந்திருப்பவர்களுக்காக. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான ஒருவரை இழந்துவிட்டால் அந்த இழப்பு அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடும். காலம் சென்றாலும் அந்த நினைவு குறையாமல் இருக்கலாம். சிலர் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் அந்த நினைவிலேயே சிக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள். மன அமைதி குலைந்து எதிலும் ஆர்வம் இல்லாமல் போகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் 21 முறை யா முஹைமினு என்று ஓத வேண்டும். 5 நேர தொழுகைகளின் பிறகும் இதை தவறாமல் செய்ய வேண்டும். 21 முறை மனமுருகி அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் ஓதிய பின் தங்களது உடலில் மெதுவாக ஊதிக்கொள்ளுங்கள். இந்த அமலை தொடர்ந்து 90 நாட்கள் செய்யுங்கள். அவசரப்படாமல், சந்தேகம் இல்லாமல், நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அல்லாஹ் உள்ளத்தில் இருந்த தேவையற்ற கவலைகளை மெதுவாக நீக்க ஆரம்பிப்பான். இறப்பின் மீது இருந்த அச்சம், கடந்த கால நினைவுகளின் வேதனை, இதயத்தில் இருந்த பாரம் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். மனதில் அமைதி நிலவும். நீங்கள் இழந்தவரை மறந்து விடுவீர்கள் என்பதல்ல, ஆனால் அந்த நினைவு உங்களை உடைத்து விடாமல் ஒரு நன்றியுணர்வாக மாறும். அல்லாவின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உண்டாகும். யா முஹைமினு என்ற இந்த அழகிய நாமத்தை எவர் தொடர்ந்து ஓதுகின்றார்களோ, நடக்கும் போது, வரும்போது, போகும்போது, வேலை செய்யும் போது, வியாபாரம் பார்க்கும் போது, அதிகமாக இந்த திக்ரை நாவிலே வைத்திருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பை அளிக்கின்றான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம் இருக்கும். என் வியாபாரத்திற்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது. என் குடும்பத்திற்கு யாரும் கண்ணை கெடாமல் இருக்க வேண்டும். என் உடல்நலத்திற்கு பிரச்சினை வரக்கூடாது. இவை எல்லாம் மனிதனின் இயல்பான கவலைகள். ஆனால் உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம்தான் உள்ளது. யா முஹைமினு என்று அதிகம் ஓதுபவரை அல்லாஹ் தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வருகிறான். அவரது வியாபாரத்தில் பரகத் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். ஆரோக்கியத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். இந்த 2 அமல்களையும் பொறுமையுடன் தொடர்ந்து செய்து பாருங்கள். ஒரு நாள் செய்து விட்டுவிடாதீர்கள். குறைந்தது 90 நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் தானாகவே உணருவீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். நம் உள்ளங்களில் நூரை ஊற்றட்டும். நம் கவலைகளை நீக்கட்டும். நம் வியாபாரத்தையும் குடும்பத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கட்டும். இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்தியை அதிகமான மக்களிடம் சேர்க்க உதவுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இந்த மாதிரியான இஸ்லாமிய நினைவூட்டல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான நன்மையை அளிப்பான்.